எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நேற்று நடந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ, அதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும், பகிர்ந்துக்க நினைக்கிறேங்க. நிறைய பேர் அதை பார்த்துட்டாங்க, பெருசாக வைரல் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு மெரினா பீச்சில் ஒரு காவலர் மிரட்டல் துணியில் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து பேசுது. அந்த பொண்ணும் பேசுது, அவருக்கு பதிலுக்கு காவலர் பேசுறாரு. இந்த வீடியோ மிகப்பெரிய வைரல் ஆயிடுச்சு. இது வைரல் ஆச்சுன்னு சொல்லிட்டு டிவிலையும் இதை போட ஆரம்பிச்சாங்க. டிவியில் போட்ட உடனே மாநகர காவல்துறை ஆணையர் என்ன பண்ணிட்டாங்க, கமிஷனரு அந்த காவலர் மீது நடவடிக்கை, ஏன்னா மிரட்டல் துணியில் பேசினார், அதனால நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை நேற்று பார்த்தேங்க. இப்ப முழுமையாக என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். இந்த வீடியோக்குள்ள இருக்கிற கண்டென்ட் பிளஸ் இந்த நடவடிக்கை, இந்த ரெண்டு செய்தியை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சார் கமிஷனர் சார், நியாயமா இது? தப்பு பண்ணிட்டீங்களே சார். நான் அங்க என்ன மாதிரி நடந்துச்சு, நீங்க என்ன விசாரணை பண்ணீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. இந்த வீடியோ பார்த்தது மட்டுமே வச்சு என் கருத்தை சொல்ல நினைக்கிறேன். எப்படி சார் இது நியாயமா இருக்கும்? இது என்னன்னா, அந்த காவலர் மிரட்டல் துணியில் பேசினார், அப்படித்தான் அங்க செய்தியே போடுறாங்க. ஊடகங்களுடைய செய்தியே அதுதான். நானும் அந்த வீடியோ முழுசா பார்த்தேன். காவலர் எங்க சார் மிரட்டலா பேசினாரு? அந்த பொண்ணு தான் மிரட்டலா பேசு. ஆக்சுவலா எப்படி நீ என்னை கேட்கலாம், கணவன் மனைவியான்னு சொல்லிட்டு எப்படி நீங்க கேட்கலாம் அப்படிங்கிறத அந்த பொண்ணு திரும்ப திரும்ப கேட்டுச்சு. இதெல்லாம் நாகரீகமே கிடையாதா உங்களுக்கு? உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தது? எப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதட்டல் தொனியில் மிரட்டல் தொனியில் பேசியது அந்த பெண் தான். ஆனால் பதிலுக்கு அந்த காவலர் வாமா போமா நீ வான்னு கூட பேசல. கடைசியில எமோஷனல் ஆகிற போது கூட மேடம்னு சொன்னாரு. நான் எல்லா வார்த்தையும் கவனிச்சேங்க. இதுல எங்க காவலர் மிரட்டினாரு? ஏங்க இதுல என்ன ஈகோ பாருங்களேன் அந்த பொண்ணுக்கு. அவர் என்ன ஒரு ரோந்து பணியில இருக்கிறாரு, இரவு நேரம் இருட்டாக இருக்கிறது. யாருமா நீங்க, இந்த நேரத்துல இங்க இருக்கிறீங்களே, கணவன் மனைவியாங்கிறது ஒரு தகவல். நீங்க கணவன் மனைவினா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா நாங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லுங்க, நாங்க ஒரே இடத்துல வேலை பார்க்கறோன்னு சொல்லுங்க, இல்ல நாங்க காதலன், உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை சொல்லுங்க. சரிங்க சார் சொல்லிட்டு போங்க. இதுல என்ன இருக்கு, இதுல என்ன குறைஞ்சு போயிடுவோம், என்னை எப்படி நீ கேட்கலாங்கிறது என்ன விதமான ஈகோ மனோபாவம்? ஒரு காவலரை பணி செய்ய விடாமல் தடுத்தது சொல்ல போனால் அந்த பெண் தான். எங்க இப்ப சமீப காலமாக அதிகமான பாலியல் வன்முறை சம்பந்தப்பட்ட செய்திகள் தினம் வருது. அப்ப அந்த நெருக்கடி யாருக்கு போய் சேருது? எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாம் அரசாங்கத்தை குறை சொல்லுது. அரசாங்கமும் சரி, எதிர்கட்சிகள் சரி, அரசியல் கட்சிகள் அத்தனையும் யாரை குறை சொல்லுவாங்கன்னா, காவல்துறை செயலிருந்து போய்விட்டது, காவல்துறை என்ன செய்தது. சோ ஒட்டுமொத்த காவல்துறையை நோக்கித்தான் கை காட்டப்படுகிறது. அப்ப காவல்துறை ஏதாவது செய்யணும்ல. இப்ப அதே காவலர் இதை கண்டுக்காம போனாலும் குத்தமாய்ப்படும். ஒரு வேளை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் இந்த ரோந்து பணியில் இருந்த காவலர் என்ன செய்தார் என்ற கேள்வியும் வரும் அவருக்கு. ஏங்க அவர் என்ன செய்வாருங்க? கேட்டாலும் குத்தம், கேட்காம போனாலும் குத்தம். எப்படி இது எப்படி நியாயமாக இருக்கும்? இதற்கு ஒரு நடவடிக்கைன்னு சொல்லிட்டீங்கன்னா இது தவறான முன் உதாரணமாக பார்க்கப்படுகிறது. என்ன மாதிரி ஒரு சாமானிய மக்கள் சார்ந்த ஒரு கருத்தா சொல்ல நினைக்கிறேன் கமிஷனர் சார் அவர்களுக்கு. எப்படிங்க அது? இப்ப என்ன வந்துரும்னா, அப்ப மக்களுக்கு அவங்க அந்த நீங்க அதில் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணும் அந்த கூட இருந்தவங்க முகமே காட்டல, கூட இருந்த நபர் பேச்சும் கூட இல்லை, அந்த பொண்ணு மட்டும்தான் பேசிருக்கு. அதனால ஓஹோ ஒன்று வைரல் ஆகி போச்சு. இப்ப இனி வரும் காலகட்டங்கள் எந்த காவலரும் எதையுமே தைரியமா போய் கேள்வி கேட்க முடியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? அப்படி கேட்டால் உடனே வீடியோ எடுத்து பரப்பி விடலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மக்கள்கிட்ட வந்துடாதா? அப்படி ஒரு சூழல் வருகிற பொழுது காவலர் மனநிலை என்ன மாதிரியாக இருக்கும்? என்னடா நான் இப்ப கேட்டுவிட்டேன், என்னங்க நீங்க கணவன் மனைவியான்னு கிட்ட இது ஒரு குத்தமா? இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க, இதுல என்ன இருக்கு? இவ்வளவு போய் இதுக்காக தண்டனை என்று வந்தால் இனி காவலர்கள் பயப்பட ஆரம்பித்து விட்டால், நம்ம போய் இப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னா நம்மள பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க, நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு காவலர்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டு ஓரமாக ஒதுங்கி கண்டுக்காம போக பழகிட்டாங்கன்னா யாருக்குங்க சிரமம்? சமூகத்துக்கு தாங்க சிரமம். அவருடைய வேலையை தானங்க, அவருக்கு சம்பளமே அதானே கொடுத்துருக்கீங்க. மெரினா பீச்சில் ரோந்து பண்ணி தான் காவலர், அசம்பாவிதம் நடக்காம பாத்துக்கிறது அவருடைய வேலை. கேள்வி கேட்கிறாரு. இருட்டா தானே இருந்துச்சு, இப்ப அங்க வெளிச்சமாவா இருந்துச்சு? இருட்டுன்னு தானே சொல்ல முடியும் அவரு. யாருன்னு சொல்றதுல என்ன போய் போச்சு? சோ காவல்துறை மீது பயமோ ஒரு மரியாதையோ குறைந்து போய்விடும். என் அன்பு மக்களே, என் அன்பு காவல்துறையே, இந்த முன் உதாரணம் வேண்டாம். காவல்துறைகள்ல தவறுகள் நடக்கத்தான் செய்யுது ஆங்காங்கே, இல்லைன்னு சொல்லல, தப்பு நடக்குது. ஆனால் எல்லா நேரமும் எல்லா விஷயங்களிலும் எல்லாருமே தப்பா நடப்பாங்கன்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறது ரொம்ப தப்புங்க. நாமளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்போம். இதுல எல்லாம் ஈகோ இல்லைங்க. கேள்வி நான் என்னெல்லாம் போயிருந்தேன்னா கேள்வி கேட்டா நான் என்னோட பதில சொல்லியிருப்பேன், கனிவா சொல்லியிருப்பேன், ரெஸ்பெக்டா சொல்லியிருப்பேன். நன்றி, வணக்கம்.